ஏலியன் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு என்னோட கணிப்பு படி சொல்கிறேன். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 இருந்து அதற்கு மேலே தான் அவங்களுக்கு வயது அப்படிங்கிறதே இருக்கும். இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நாம் வந்து நிலாவுக்கு போயிட்டு வரோம். நிலாவுக்கு போகிறதுக்கு 3 நாள், வர்றதுக்கு 3 நாள். இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதனால தான் போயிட்டு வரேன். போகிறதுக்கு ஒரு 50 வருஷம், வர்றதுக்கு ஒரு 50 வருஷம் அப்படின்னா நான் போகவே மாட்டேன். அதனால தான் வெறும் செயற்கைக்கோள்களாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ பெரிய தூரத்துக்கு. இப்போ வாயேஜர் வந்து நம்ம லிமிட்டை தாண்டி அடுத்து போயிட்டு இருக்குது. ஒரு நாள் ஒளியாண்டு தூரத்தை கடந்து போய்கிட்டு இருக்குது. ஏன் மனுஷன் அதுக்குள்ளே போகலைன்னா அவனுடைய ஆயுள் நாட்கள் கம்மி, அவன் போகலை. ஆனால் பறக்கும் தட்டிலிருந்து ஏதாவது ஒரு வாகனம்னே வச்சுக்கோமே, வேற்று கிரக வாசிகள் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறாங்க. மினிமம் நம்ம பக்கத்தில் இருக்கிற நீங்கள் எந்த கிரகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம கேலக்சிக்குள்ளே இல்லை, பக்கத்தில் இருக்கிற கேலக்சி போகணும்னா 400 ஒளியாண்டுகள் ஆகணும். அப்போ போகிறதுக்கு 400 ஆண்டு, வர்றதுக்கு 400 ஆண்டு. அங்கே உங்களுக்கு ஒரு சில மாதங்களும் 1 வருடம்னே போட்டுக்கோமே, அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கே 800 ஆண்டுகள் ஆச்சு. 800 ஆண்டுகள்னால் நீங்கள் இதுக்கு ட்ரைனிங்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நான் வந்து பிறந்ததிலிருந்து 25 வருஷம் படிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுறேன் அப்படின்னா அவங்களும் ஒரு பர்டிகுலர் வருஷம் இதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா? அதன் பிறகு தான் அவனை வேலைக்கு போகிறது அப்படின்னே ஒன்று வரும். அப்போ அவங்க முதல்ல எத்தனை வருஷம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்குன்னு ஒன்று வந்திருப்பாங்க. அந்த வேலையிலேருந்து ஒரு ரிசர்ச்சில் இருந்து தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அவங்க ஒரு 400 வருஷம் அப்படின்னா இங்கே முன்னாங்க 12 1200 ஆண்டுகள். இப்போ நிலாவுக்கு போனவுடனே இந்த மாதிரி அவங்களுக்கு வயசு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு ட்ரிப்பே பிளான் பண்ணுவாங்க. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க சுமாராக தோராயமாக ஒரு 3000 வருஷம் உயிரோடு வாழக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமிங்கிற இந்த கிரகத்துக்கு வந்துட்டு அவங்க போவாங்க. இல்லைன்னா அவங்க வர வழியிலே மறித்து போயிருப்பாங்க. இன்னொன்று இருக்குது, என்னென்னா, சார் ஒளி வேகத்தில் பயணித்தா தானே நீங்கள் சொல்கிற கணக்கு, ஒளியை விட வேகமாக பயணிச்சிட்டா? ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்று இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது, அது மனிதனுடைய எண்ணம். நீங்கள் சின்ன வயசில் ஸ்டோரியில் படிச்சிருப்பீங்க, ஒரு எக்ஷன் கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க, ஒளியை விட வேகமானது எது? மனிதனுடைய சிந்தனை அப்படின்னு அவர் பதில் சொல்வார். இப்போ நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இப்போ இந்த செகண்டு நான் சோலார் சிஸ்டத்தை, சூரியனை கற்பனை பண்ணிவிட்டு உடனே இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்துட்டேன். இந்த வேகத்தில் ஒளியால் பயணிக்க முடியாது. நான் மொத்த பால்வழி அண்டத்தை இப்போ கண்ணு முன்னாடி அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறேன். சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நான் விநாயகர் பெருமானோட ஜாஸ்தியாக பயணிச்சிட்டேன். ஒரே செகண்டில் மொத்த யூனிவர்ஸையுமே நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். அப்போ என்னுடைய சிந்தனை இங்கே வேகம் அதிகம். இந்த சிந்தனை வேகத்தில் மனிதன் பயணிக்க முடியாது, ஒரு பருப்பொருள் பயணிக்க முடியாது, ஒரு வாகனம் பயணிக்கவே முடியாது. ஒளியின் வேகத்தில் மட்டும்தான் பயணிக்க முடியும். அப்படியே ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் அந்த வேகத்தின் காரணமாக அந்த வண்டி தீ பிடிச்சி எரிஞ்சிடும். தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோமே, ஒளி ஆண்டுகள் மட்டும்தான். இது நம்மளுடைய கணக்கீட்டின்படி. அறிவியலில் இன்னொரு கூற்று வைக்கிறாங்க, என்னென்னா, நான் கண்டுபிடிச்சேன்ல இந்த கிராவிட்டி, நான் என்னுடைய ஃபார்முலா, இது எல்லாமே இந்த பூமிக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுமே தவிர இந்த ஃபார்முலாவை இன்னொரு கிரகத்தில் வச்சுன்னா அங்கே செல்லுபடி ஆகாது. அதன் அடிப்படையில் ஒரு வேற்று கிரக வாசி அப்படிங்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 ஆண்டுகள் ஆயுள் நிச்சயமாக இருக்கணும். அண்டு எபோவ் இப்படி நிச்சயமாக இருக்கும். கேளைக்க சித்த நமோ நமக.